Hello guys, நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அப்டேட் தான் இது. ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான பேப்பர் வேல்யூஷனை பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. லிபரலாக தான் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அப்படின்றது போயிட்டு இருக்குது. பயப்பட தேவையில்லை, யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்க ஹையர் லெவலில் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எதுவும் டோன்ட் பேனிக். ஓகேங்களா? ஸோ பேப்பர் வேல்யூஷன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து காமனாகவே சொல்லியாச்சு. ஸோ லிபரல் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ டோன்ட் பேனிக். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து ஒவ்வொரு இதாக முடிய வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் பேப்பர் கரெக்ஷன் எப்படி முடிஞ்சிருக்குன்றத. அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் அண்டு தேர்ட் இயருக்கான எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போவோ கம்ப்ளீட் ஆகிடுது. பட் செகண்ட் இயருக்கான பேப்பர் கரெக்ஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுவும் ஓரளவு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, நான் ஸ்டாஃப்ட்டை வந்து அதுக்கு அப்டேட் கேட்கல. சரி, ஓகே, அது இருக்கட்டும். பட் தேர்ட் இயர் ஃபைனல் முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு வந்து குயிக்காக அதை மட்டும் ஃபஸ்ட்டு விடுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. அதுவும் இந்த மாதமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் அப்படின்றது வரப்போகுது. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கிற அவங்க தான் நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதம் உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் நீங்கள் வந்து ரிசல்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பேப்பர் கரெக்ஷன் வந்து இப்போ கூட ஓரளவு முடிஞ்சிருக்கும். இன்னும் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் ரிசல்ட்டையும் கூட சேர்த்து கூட செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் சொல்லி கூட தனியாக செப்பரேட்டாக கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.